இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீங்க வச்சிருப்பேன்? அவர் எங்க இருக்காரு? அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ. நம்ம போக வேணாம், உன் புருஷனே இங்க வந்துகிட்டு இருக்கான், வெயிட் பண்ணு. Wait, wait, wait. சாம் ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாத. அதான் நீ கேட்ட பணமும் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டேனே. ப்ளீஸ் சாம், தயவு செஞ்சு அவளை விட்டுரு. என் ஒய்ஃப் என்கிட்ட கொடுத்துரு சாம். பொருடா. பாத்துக்கோ உன் புருஷனா. என்னடி ரொம்ப சொல்ற? புருஷனை பார்த்தா சொல்றியா? உன்னை புத்திசாலி நினைச்சா சண்முகம். அசிஸ்டன்ட் கமிஷனர், உன் நிலைமையை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. என் உயிர் எனக்கு முக்கியம் சண்முகம். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கேம். என் சொல் பேச்சை நீ கேட்கல, அதுக்காக தான் உனக்கு இவ்வளோ அவஸ்தை. அதெல்லாம் ஏன் தப்பு இல்லைப்பா. இது வரைக்கும் நான் பல பெண்களோட லைஃப்பில் விளையாடி இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஏன் தப்பு கிடையாது. ஏமாறுறதுக்கு பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க இருக்க தானேம்மா செய்வாங்க. பட் ஒன் திங் சண்முகம், உன் ஒய்ஃபு உண்மையிலே ஜெம் ஆஃப் அ பர்சன். கடைசி வரைக்கும் என்னை தொடவே விடலன்னா பாரு. எனக்கும் இவளை அடையணும்னு தோணவே இல்லைப்பா. எனிவே உன் ஒய்ஃப் அவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறேன். டேக் கேர். நீ நல்லவன் சண்முகம், ஆனால் உன் கூட இருக்கிற உன் குரூப் மூஞ்சிகளை பாரு பாரு எப்படி வரைச்சி நின்றுட்டு இருக்காங்க பாரு. ஓகே சண்முகம், உன் கார் டயரை ஷூட் பண்ண சொல்லு. கமான் காப்ஸ், டூ இட் ஐ சே. இல்லை இவ்வளோ சுட்டுருவேன். ஏய் டூ இட். ரைட், ஷூட் பண்ணுங்க. குட். அப்படியே உங்கள் கையில் இருக்கிற பிஸ்டல்ஸ் எல்லாம் கீழே வைங்க. எதை சொன்னாலும் ஏப்பா ஒருத்தரை பார்த்துக்கிறீங்க, டைம் வேஸ்ட் ஆகுது. கீழே வைங்க மேன், இல்லைன்னா இங்கே உன் ஒய்ஃபோட தலை எகிரிடும். ஏய் இரு. குட், தட்ஸ் குட். இப்போ யாரும் என்னை ஃபாலோ பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நானும் தைரியமாக கிளம்புறேன். ஹலோ ஏசி சார், இனிமேல் உங்கள் ஒய்ஃபை ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் பேர் சாம் கிடையாது. என்ன என் பேர்னு கேட்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நீங்கள் போலீஸ் தானே, முடிஞ்சா கண்டுபிடிங்க. பாய். ஏய் வா. ஏய் நோ சில்லி மூமெண்ட்ஸ். புருஷனை பார்த்துக்கல, ரொம்ப ஏன் சொல்கிறேன். என்னமாச்சு ஜெயந்தி? ஏய் ஜெயந்திக்கு பாரு. சார் அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான் சார். அவனை விடுங்க, முதல்ல இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். தர்ஷன் சார் சீக்கிரம் வண்டி எடுங்க. ஓகே சார். சீக்கிரம். சார் டயர் பஞ்சர் ஆயிருக்கு சார்.
என்ன சார் பண்றது? ஓ ச்சே. ஹலோ யா 108 கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இங்கே 3 வரல. நோ 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 மிட் நைட் ஃப்ளைட்லாம் சரிப்பட்டு வராது. இங்க இருந்து கார்ல கோயம்புத்தூர் வர அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆகும். ஸோ ஐ திங்க் 6 o'clock flight will be better. சரி ஸ்பைஸ் ஜெட் இருந்தா அதுலயே புக் பண்ணுங்க. ஐ திங்க் தட்ஸ் பெட்டர். ஓகே ஓகே தட்ஸ் ஃபைன். யா நோ நோ தேங்க்யூ. யா ஐயோ அம்மா என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்காக. அம்மா போதண்டி நிறுத்த. எனக்காக நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்க, அதுக்கப்புறம் உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சு செலவுக்கு பணமும் கொடுத்துருக்க, அதுக்கப்புறம் அப்பா மூலமா திரும்ப பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிருக்க. எங்களை மறுபடியும் ஒன்னு சேர்த்து வச்சதுக்கான கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் வந்து சேரும். ரொம்ப நன்றிடி. வாழ்நாள் ஃபுல்லா நான் இதை மறக்க மாட்டேன். அதுதானே சொல்ல போற? ஆமா மூச்சு வாங்குது, சொல்லி வாய் வலிக்குதுடி. அதானே சொல்ல வந்த? என்ன இருந்தாலும் எனக்காக நீ இந்த அளவுக்கு. அம்மா தாயே தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிச்சிடாதடி. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே போய் உன் புருஷன் கிட்ட கொட்டு. கொஞ்சம் நல்லா தான் சரிங்களேன் பாஸ். ஏன் மூட் அவுட்டாகவே இருக்கீங்க? என்ன ரீசன்? கேமராவில் அப்படியே பளிச்சுன்னு ரெஜிஸ்டர் ஆகுது. பரவாயில்ல சசி, அப்படியே எடுங்க. அது இல்லை சசி, நான் வந்த பிரச்சனையே வேற. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். இருந்தாலும் என் சொந்த தம்பியோட பிரச்சனைய. சாரிங்க, எனக்கு இருந்த டென்ஷனில் உங்கள் பிரச்சனையை கேட்காம விட்டேன். ஆமாம், உங்கள் தம்பியோட ஒய்ஃப் பிரச்சனை என்னாச்சு? அப்படியே தான் இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம மைண்டே ஒரே பிளாக் ஆயிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எதையுமே ஒழுங்கா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையுமே ரகசியமா மெயின்டைன் பண்றாங்க. என்னே புரியலங்க. அவங்க சென்னைக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சாலாவது அங்கேயே போயிடலாம். என் தம்பி சண்முகம் ஒய்ஃப் ரெஸ்கியூட்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். எங்க தங்கியிருக்கான், என்ன பண்றான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. கவலை விடுங்க பாஸ். மற்றவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுற உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ரிலாக்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், மணி முன்னாடி எதுவும் சொல்லிடாத சரியா? எத? அப்ப சொன்னல அதுதான். ஓகே ஓகே. போட்டோ எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. கிளம்பலாமா? கிளம்பலாம். சசி பத்திரமா இருங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, பார்த்து போடி. சரி. சரியா? எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரிடி. சரி வரட்டுமா? போயிட்டு வரியா? பாய். டேக் கேர். சரி Bye. பாய். பாய்மா. பாய்ங்க. பாய். பத்திரமா போங்க. டிரைவர்ண்ணே. சேர்ந்து உடனே சார். எனக்கு கால் பண்ணு. வாங்கண்ணே. சரியா? சரிம்மா. பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. ஓகே சார். பாய். பாய் பாய் மணி. பாய். கால் பண்ணுங்க சரியா? பண்றேன்டி. Bye. தேங்க்ஸ். பாய். அப்பாடி, ஒரு வழியா ஒன்று சேர்ந்தாச்சு. யாரு? ரம்யாவும் சசியும் தான். எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஓ ஆமா, நீங்க யாரை நினைச்சீங்க? இல்ல நான் யாரையும் நினைக்கல. ஆஹா, ஏங்க எனக்கு தான் பிரச்சனை, நான் டிஸ்டர்ப்டா இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க? என்னன்னு தெரியல மணி, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. பட் ஐ அம் ஃபைன். உண்மையான காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகா? நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையான காதல் எவ்வளோ கெட்ட சக்தி வந்தாலும், எத்தனை பேர் பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரியாதது தான் உண்மையான காதல்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்காததுனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியல நினைக்கிறேன். அப்போ லவ் பண்ணி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தாங்க. லவ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைய வரைக்கும் நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் என் லைஃப் முழுக்க. கடவுளே. ஐயோ ஜெயந்தி.
ஐயோ ஜெயந்தி மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள என் ஜெயந்திக்கு அத்தை, அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவ மயக்கத்துல தான் இருக்கா, பயப்படாதீங்க. ஐயோ ஐயோ அவளை காப்பாத்தியாச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி கிடக்குறாளன்னு வருத்தப்படுறதா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஜெயந்தி. மிஸ்டர் சண்முகம். ஆமாங்க. பேஷண்ட் உங்கள் ஒய்ஃப் தானே? ஆமா. கமிஷனர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. மாப்பிள்ள என்னாச்சு? என்ன நடந்தது? நீங்க இவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தோ உங்க பொண்டாட்டிய காப்பாத்த முடியலையே. யார் அந்த அயோக்கிய? அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது உங்களால? அவனை தான் என்னால் பிடிக்க முடியல. ஜெயந்தியை மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. அவன் தப்பிச்சிட்டான். அதுக்கே வருத்தப்படுறீங்க? உங்க பொண்டாட்டியை காப்பாத்திட்டீங்களேன்னு சந்தோஷப்படுங்க. அந்த அயோக்கியனை உங்களால கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா அந்த அயோக்கியனை நீங்க கண்டுபிடிப்பீங்க. மிஸ்டர் சண்முகம், ஒரு நிமிஷம் என்னோட வாங்க. ஓகே டாக்டர். ப்ளீஸ் சிட் டவுன். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பெருசாக எந்தவித பாதிப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அடிபட்டதுனால மூளை பலமாக அதிர்வடைஞ்சிருக்கு. டாக்டர், இதனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? நோனோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. தலையில் அடிபட்டு சீரியஸ் ஆகிட்டா அதனோட சிம்டம்ஸ் உடனே தெரிஞ்சிடும். தொடர்ந்து வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஓயாத தலை சுத்தல் இருக்கும். ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன். டோன்ட் வரி, 2 days அப்சர்வேஷனில் இருந்தால் சரியாயிடும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. சி பூஜா, 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 பூஜா.
பூஜா பூஜ் பூஜா 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 அது தூக்கம் வரல அத்தை. அதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். 2 மணிக்கு என்ன வாக்கிங்னு கேக்குறீங்களா? ஒரு மாதிரி அனீசியா கொமட்டலா இருந்தது, அதனால தான். அது நைட்டே தான் போட்டிருந்தேன். ரொம்ப வேர்வையில நனைஞ்சிடுச்சு, அதான் இந்த ட்ரெஸ் மாத்திக்கிட்டேன். இந்த நேரத்துல ஃபோன் ஏதோ ராங் நம்பர் அத்தை. அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். ஜெயந்திங்கிறவங்க ரைட் திருநூன்னு ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே. சொல்லுங்க மேடம். இல்லை, நான் நாளைக்கு வரேன். ஓகே சண்முகம், நான் திரும்ப கூப்பிட்றேன். இப்போதான்டா தகவல் கேள்விப்பட்டு மூணார்லேருந்து கிளம்பி வந்தேன். ஜெயந்தி எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல, ஆனால் மயக்கம் தான் தெரியல. சரி, ஜெயந்தியை பார்க்கலாமா? வாங்க. மகா, நான் சொன்னேன்ல என் தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர்னு, இவன் தான் சண்முகம். ஹலோ சார். தம்பி, நீங்களும் மூணாறு போய் ஜெயந்தியை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டதா மாப்பிள்ள சொன்னாரு. ஆமா ஆண்டி, அங்க இருந்த வரைக்கும் மணி எவ்வளவு டென்ஷனா இருந்தாரு தெரியுமா? நாங்க 2 பேரும் ஜெயந்தியை தேடாத இடமே இல்ல. கடைசியில பார்த்தா இவங்களை கடத்தின ஆளு நாங்க தங்கின ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருந்தானா. எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. கேட்ட உடனே எப்படி ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? ஓ, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் தேடிங்களா? இவங்க தான் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட முதலாளி அம்மா. ஓ, மணி. பேரு மகா. மகா, வணக்கம்மா. வணக்கம். இப்ப ஜெயந்தி எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? தலையில் பலமாடிப்பட்டதுனால பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதாக இருந்தாலும் இன்னும் 2 நாள் அப்சர்வேஷன் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத சண்முகம், ஜெயந்திக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைண்ணா,
எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த அயோக்கியனை பிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. அந்த லாட்ஜ்ல நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். உங்களால முடியும். நீங்க நிச்சயமா அவனை பிடிச்சிருவீங்க. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். மணி ஆ மறந்துட்டேன் மகா. ஏண்டா வேற டாக்டர் கிட்ட வேற ஹாஸ்பிட்டல் ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமா? இப்போதைக்கு தேவையில்லைண்ணே. சீஃப் டாக்டரே வந்து பார்த்துட்டு போனாரு. அதுவும் இல்லாமல் கமிஷனரும் பேசிட்டாரு. அதனால அவங்களே நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அப்படி ஏதோ தேவைப்பட்ட நான் உங்ககிட்ட சொல்கிறேண்ணே. சரிடா. அப்புறம் ஜெயந்தி கண் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணு, நான் வந்து பார்க்குறேன். சரிண்ணே. கிளம்பட்டுமா? டோன்ட் வரி சண்முகம். ஜெயந்திக்கு ஒன்றும் ஆகாது. கூடிய சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அவங்களுக்கு பிளட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை இங்கே எங்கேயும் கிடைக்காத மெடிசின்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்கிட்ட சொல்லுங்க. நான் இமீடியட்டாக அதை உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்க. டேய், ஓகே. எந்த நேரமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நான் கிளம்பி வந்துடுறேன். ம் வரேன் அத்தை. வரேன்டா. வரேங்க. வரேன் ஆண்டி. மாப்ள, என்ன உங்க அண்ணன் கம்பெனி முதலாளி கூட சேர்ந்தே சுத்திக்கிட்டு இருக்காரு? மூணார்ல ஒரே லாட்ஜில ஒரே ரூம்ல 2 பேரும் சேர்ந்து தங்கினதா சொன்னாலே. என்ன மாப்ள நடக்குது? ஏதாவது ஏன் எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்குறீங்க? இங்கே உங்கள் பொண்ணு அடிப்பட்டு சீரியஸாக இருக்கா? அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் எவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க? எந்த உங்கள் புத்தி இப்படி போதும் தெரியல. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சவிதா. இந்தா போலாமா? என்ன பூஜா உள்ள வரல? இன்னைக்கு சந்திரசேகர் கொலை வழக்கோட ஜட்ஜ்மெண்ட்மா. நீங்க போயிட்டு வாங்க அத்தை, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னம்மா இந்த கேஸுக்காக நீ அவ்வளோ மெனக்கெட்டு இருக்க? எல்லா லா பாயிண்ட்ஸும் நீ தானே சேகரிச்சு கொடுத்த. கம். இப்போ என்னால ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல அத்தை. ஓ ஓகே. நான் வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும். நீ கார்லயே உட்காந்துக்க. வேணா என் அசிஸ்டன்ட் அனுப்புறேன் துணைக்கு. ஓகே. ஹலோ பூஜாவா? நான் பூஜா தான். எங்க இருக்க? இங்க கோர்ட் வாசல்ல இருக்கேன். ஓ, இப்போ நான் அங்க வரேன். இங்க வர வேண்டாம் ப்ளீஸ். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சாரி பூஜா, நான் உடனே மீட் பண்ணி ஆகணும். இல்ல எதுக்கு இவ்ளோ அவசரமா? நான் இப்போ உன்னை மீட் பண்ணி ஆகணும். சரி வா. என் அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய ரிஸ்க். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பூஜா. உன் புருஷனை பத்தி கொஞ்சம் பேசணும். ஏன் புருஷனை பத்தியா? ஆமா. அருளா? ஆமா. அவருக்கு என்ன? நான் வந்து சொல்றேன் பூஜா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, நான் வெயிட் பண்றேன். 2 minutes தான், பேசிட்டு போயிடுவேன். ஓகே. ஓகே, நான் வெயிட் பண்றேன். இங்கே பாரு ஜூலி, பூஜா பண்ண எல்லா தப்பையும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மறந்துட்டு இழிச்சிட்டு நிற்காத. இல்லை ரிச்சர்ட், அவள் பண்ண எல்லா தப்பையும் நான் மறந்துடுவேன். ஆனால் ஜெயிலுக்கு அனுப்பின விஷயத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, அவகிட்ட இந்த பணத்தை எப்படியாவது வாங்கிடலான்னு நாமளும் எப்படி எப்படியோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அவன் நம்மளை ஏமாத்திட்டு தான் போயிட்டுருக்கா. உண்மைதான். அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னை பாம்பேல செட்டில் பண்ணிட்டு அவ இங்கே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா. அந்த நேரத்தில் தான் நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்த. இல்லைனா இப்போ வரைக்கும் அவள் சொல்கிறத ஒரு பிளாங்காக தான் நம்பியிருப்பேன். சரி, அதை விடு. பூஜா கிட்ட நம்ம வாங்க போகிற பணத்தை வச்சு நான் ஏகப்பட்ட விஷயத்தை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, பூஜா விஷயத்தில் நம்ம இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் யார் சொல்கிறேன்னு புரியுது இல்லை? புரியுது. சரி வா, அவள் வர நேரமாச்சு. ஹலோ மிஸ்டர் தினபால், ஹவ் ஆர் யூ? என்ன சார் இது? அந்த அயோக்கியனை கையும் களவுமா பிடிக்காம மறுபடியும் கோட்டை விட்டீங்க. இதான் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் லட்சணமா? புரியாம பேசாதீங்க. ஏசி சண்முகம் அவனை பிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் ஒய்ஃபை அவன் கடத்தி கொண்டு போய் வச்சு ரொம்ப மிரட்டியிருக்கான். தன் ஒய்ஃபோட உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவனை பிடிக்க முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டிருக்காரு.
இப்போ அவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த கதையெல்லாம் வழக்கமாக நாங்கள் தான் சொல்லுவோம். இந்த கதையெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட சொல்லாதீங்க சார். அவர் பொண்டாட்டி அவர் காப்பாற்றிட்டார் சார். அப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அவ்வளோதானே? நோ நோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். வாங்க சண்முகம் சார். ஒரு சைக்கோவை பிடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸு, அதை அநியாயமாக கோட்டை விட்டீங்களே சார். உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்கல்ல, அது எப்படி சார்? உங்கள் ஒய்ஃபை மட்டும் சேஃபாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சார் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் சிச்சுவேஷன் கைமீறி போயிடுச்சு. ஒரு பெரிய டீமாக கிளம்பி போய் ஒரு சாதாரண கிரிமினலை பிடிக்க முடியல. நீங்கள் சொல்கிறத கேட்க கேவலமாக இருக்குது சார். சார் விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது பப்ளிக் நடமாட்டம் இருக்க ஏரியா. எடுத்தவங்க கவுத்தன நாங்கள் அக்யூஸ்ட்டை ஷூட் பண்ணி பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு சைக்கோ, அவங்ககிட்டயும் கன் இருக்கு. நாளைக்கு பப்ளிக் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் தான் சார் பதில் சொல்லணும். அதனால எதா இருந்தாலும் நாங்கள் யோசிச்சு தான் முடிவு எடுப்போம். அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்தால் தான் சார் ஒரு கிரிமினலை பிடிக்க முடியும். அப்புறம் எதுக்கு போலீஸில் வேலை பார்க்குறீங்க? கை நீட்டு பணம் வாங்குறீங்களே, கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார். நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்லை. கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. அடேங்க அப்பா. மிஸ்டர் கமிஷனர், என்ன இது? அவரை நீங்களா டிஸ்மிஸ் பண்ணுறீங்களா இல்லை நான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கட்டுமா? சார், சண்முகத்து மேலே சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சில புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க. எஸ் மிஸ்டர் சண்முகம், உங்கள் கூட ஒர்க் பண்ண சில சக ஆஃபீஸர்ஸ் இதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கலை, ரொம்ப லீனியண்டாக நடந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் உங்களை வர சொன்னேன். சார் உங்கள் முடிவு எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் நடக்கலை. இந்த காக்கி சட்டைக்கு நான் துரோகம் பண்ணலை. கண்டிப்பாக அந்த அயோகனை நான் அரெஸ்ட் பண்ணுவேன் சார். ஐ நோ யூ. ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மேலிடத்துலேருந்து எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். அதனால உடனடியாக உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன். டிஸ்மிஸ் பண்ண சொன்னா சஸ்பெண்ட் பண்றீங்க. எல்லாம் கண் துடைப்பு நாடகம். இதை எப்படி மூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வரேன். இந்த கேஸை நான் டீல் பண்ணதுனால தான் என் ஒய்ஃப்க்கு அங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அவங்களும் இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதுக்காக கொஞ்ச நாள் லீவ் கேட்கலான்னு தான் நான் இங்கே வந்தேன். பட் நீங்கள் எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டரை கொடுத்துட்டீங்க. எனிவே தேங்க்யூ சார். ஸோ வா பூஜா. இடியட், எதுக்கு என்ன நேத்து ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வர சொன்ன? அப்புறம் ஏன் வரல? நான் கூப்பிட்டா நீ வருவியான்னு சும்மா சின்ன டெஸ்ட் பண்ணேன். ஸ்டூபிட். என் அத்தை கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். சரி அதெல்லாம் விடு பூஜா. எப்படி இருக்க? என்ன இது என்ன கேள்வி? பார்த்தாலே தெரியல. மாமியார் கவனிப்பில் சும்மா மெருகேறி போயிருக்கா. ஏதோ உங்க அப்பா செத்ததும் நீ நடு ரோடுக்கு வந்துட்டியேன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா நீ தான் ஜகஜால கில்லாடியாச்சே. எந்த மாமியார் முன்னாடி நீ எதிரியா நின்னியோ அந்த மாமியாரே நைஸா ஐஸ் வச்சு அவ வீட்டுக்கே போய் நல்ல வசதியான மருமகளா செட்டில் ஆயிட்டியே. வசதியாக வாழ்ந்தவ வறுமையில் வாழ முடியுமா? பச்சந்தி கூட உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் பூஜா. ஷட் அப். என்ன ஆளாளுக்கு ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட நீங்க கவலைப்பட்டு இருந்திருக்க மாட்டீங்க. இப்ப எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? எனக்கு பணம் வேணும். நான் ஏன் தரணும்? உன்னாலதான் தலைமறைவு வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ நர்மதான ஆள் மாறாட்டம் பண்ணதுக்கு உதவினது நான். அப்பவே பணம் கொடுத்து செட்டில் பண்ணாம எங்களை வர வச்சு ஏமாத்தி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். இப்ப கஷ்டப்பட்டு நாங்க வெளியில வந்திருக்கோம். இப்ப எனக்கு அந்த பணம் வேணும். தரலனா நீ நிம்மதியாக வாழ்றதும் வாழாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்கு பூஜா. முடிவு பண்ணிக்கோ. பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க கிளம்புங்க. என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. இப்போ சாவடி. விடு ரிச்சர்ட். சும்மா சொல்லி
விடுன்னு சொல்றேன்ல. ரிச்சர்ட், நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? மாட்டேன். விடுன்னு சொல்றேன்ல. விடு ரிச்சர்ட். என்ன எது வேணாலும் பண்ணு. என்கிட்ட பணம் இல்ல. என் மேல கேஸ் இருக்கு. நான் ஜாமீன்ல இருக்கேன். பிரெக்னெண்டா வேற இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு, நீங்க 2 பேரும் தூக்கு மேடைக்கு தான் போவீங்க. அவளை விடு. அவளை விடுன்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு ரிச்சர்ட். இல்ல ஜோலி, இவளை விட மாட்டேன் நானு. கொல்லாம விட மாட்டேன். கேளு ரிச்சர்ட். கொல்லதான் போறேன். ரிச்சர்ட், ரிச்சர்ட், நான் சொன்னா கேப்பல்ல. அவளை விடு. அவளை கொன்னா நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு விடு ரிச்சர்ட். விடுன்னு சொல்றேன்ல. விடுடா ரிச்சர்ட், விடு. டேய் ரிச்சர்ட், இப்படியே போட்டு இருக்கிறது பாரு. கழுத்து எப்படி கண்ணி போயிருக்குன்னு. ஏதாவது உனக்கு அறிவு இருக்காடா? ஏய் பூஜா, நீ ஒரு செத்த பாம்பு. உன்னை கொல்றது வேஸ்ட். ஆனா எங்க அடிச்சா உனக்கு வலிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ மாமியா உயிரோட இருக்கிற தெம்புல தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற. அவ உயிரை எடுத்துட்டா ஓ ஆட்டம் நின்னு போயிடும்ல. என்ன வளர்ற? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள எதுக்கு நீ கொல்லணும்? உனக்கு மாமியா இருக்கிற பாவத்தை பண்ணிருக்காங்களே, அது போதாதா? அந்த பாவத்துக்கு தண்டனையா அவளே பணம் கொடுக்கட்டும். அவங்க என்ன விட தைரியசாலி. நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட வராது. பூஜா பூஜா, பூஜா, எத்தனாவது மாசம்? 6வது மாசம். இந்த குழந்தைக்கு அப்பன் உன் புருஷன் அருள் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா? ஏய், என்ன சொல்ற நீ? லண்டன்ல உன் புருஷன் அருள் இப்ப எங்க ஆள் கஸ்டடியில தான் இருக்கான். போய் நீ போய் சொல்ற ஜூலி. உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ண. அவன் ஃபோன் எடுத்துட்டானா நீ எனக்கு பணம் தர வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ஃபோன் எடுக்கலன்னா அவன் எங்க கஸ்டடியில தான் இருக்கான்னு நீ புரிஞ்சுக்கோ. இங்கே எங்களுக்கு 25 லட்சம் பணம் வரல. அவனோட பொண்ணை தான் உன்னை தேடி வரும். ஏய் நோ. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள் உன் கூட வாழணும் ஆசைப்பட்டா, இந்த அழகான குழந்தைக்கு அதோட அப்பா வேணும்னு ஆசைப்பட்டா, நீ இன்னும் சுமங்கலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, இந்த விஷயத்த உன் மாமியார் தமிழரசு கிட்ட நீ சொல்லக்கூடாது. உன் புருஷன் எங்கால் கஸ்டடி தான் இருக்கான்னு உன் மாமியாருக்கோ இல்ல போலீஸ்க்கோ தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் அவன் பொணமா ஆயிடுவான். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவர் லண்டன்ல இருக்காரு. அவர் எப்படி உங்க கஸ்டடியில இருக்க முடியும்? பூஜா, எனக்கு நீ யாருன்னு தெரியும். உன் பலம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் முன்னாடி வந்து மோதுறேன். வெறும் கையை வீசிட்டு வந்து நான் உங்ககிட்ட பணம் கேட்கலையே. உன் புருஷன் அருள் தான் எங்களுக்கு துருப்பு சீட்டு. அவன் இப்ப எங்க கஸ்டடியில இருக்கான். நாங்கள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் உன் புருஷனை எங்கள் கஸ்டடி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பணம் கேட்குறோம். பணமா இல்லை உன் புருஷன் உயிரா நீயே முடிவு பண்ணிக்க. இன்னும் ஒரு நாள் டைம். இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். உன் புருஷன் எங்க கூட தான் இருக்கான்றதுக்கான ப்ரூஃபை இன்னைக்கு நைட்டே நான் உங்ககிட்ட காட்டுறேன். வா ஜூலி, போலாம். டேக் கேர் பூஜா. வாங்க மாப்பிள்ள, எங்க போயிட்டு வரீங்க? படிங்க. நேர்மையாக உழைச்சதுக்காக அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்க விருது
என்ன பார்க்குறீங்க? சஸ்பென்ஷன் ஆர்டர். அந்த அயோக்கியனை பிடிக்கிறத விட்டுட்டு என் பொண்டாட்டியை காப்பாற்ற தான் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேனா? கூட இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸே கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அட பாவிங்களா, அவங்களுக்கும் குடும்பம் குழந்தைன்னு இருக்கதானே செய்யுது. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அத்தனை பேருக்கும் உங்க பதவி மேல பொறாம தம்பி. இந்த சின்ன வயசுல நேர்மையா உழைச்சி லஞ்சம் வாங்காம கடமையை செஞ்சிருக்கீங்கல்ல, அந்த வயித்தறிச்சல் தான் எல்லாருக்கும். விடுங்க அத்தை. எனக்கும் ஜெயந்தியை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் லீவு தேவைப்படுது. நானும் வீல் சேர்ல, அவளுக்கும் உடம்பு சரியில்லை. உங்களை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. என்ன பாரு ஜெயந்தி, நாம 2 பேரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும்னு சொன்னல. நீ சொன்ன மாதிரி நான் கூட வரேன். ப்ளீஸ் ஜெயந்தி, என் கூட பேசு ஜெயந்தி, ப்ளீஸ். மிஸ்டர் சண்முகம், நாளைக்கு உங்கள் ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நத்திங் டு வரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம். சொல்லுங்க. நீங்கள் போலீஸ்காரர். உங்கள் மனசும் உடம்பும் மூளையும் சும்மா இருக்காது, எப்பவும் துருதுருன்னு இருக்கும். அது எனக்கும் தெரியும். உங்கள் ஃபோர்ஸை கண்டிப்பாக உங்கள் மனைவி கிட்ட காட்டக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் பழைய விஷயங்களை கேட்டு அவங்கள கட்டாயப்படுத்தவோ துன்புறுத்தவோ கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர். நர்ஸ் மருந்து விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜெயந்தி சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். பூஜா, 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 எங்கம்மா பூஜா போனா? தெரியல மேடம், இங்கதான் இருந்தாங்க. உன்னை தானே அவ கூட உட்கார சொன்னேன். இல்ல மேடம், நீங்க ஃபோன் பண்ணி இந்த ஃபைலை எடுத்து உங்ககிட்ட கொடுத்ததுக்காக உள்ள வந்தேன். அதுக்குள்ள எங்க சரி, போனாங்க? போய் தேடு போ. எங்க ஓகே இருக்கா மேடம், பாரு. பார்க்கறேன். அத்தை, ஏய் பூஜா, எங்கம்மா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஏமா, 1/2 மணி நேரம் உள்ள உட்கார முடியாதுன்னு வாக்கிங் மட்டும் போக முடிஞ்சதா? அதுவும் இவ்ளோ வெயிலா இருக்கே. ஆமா, என்ன இவ்ளோ டல்லா இருக்க? அதுவும் வெக்கையா இருக்கு, துப்பட்டாவால போத்திக்கிட்டு இருக்க. அது வந்து அத்தை, ஜுரம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஜுரமா? ஜுரம் எல்லாம் வரக்கூடாதே. ஜுரம் மாதிரி இல்லையேம்மா. இரு, கழுத்து சொல்றதா பாக்குறேன். பூஜா, என்னம்மா காயமா இருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை அத்தை, ராத்திரி தூக்கம் வரலன்னு நம்ம வீட்டில் ஈசி சேர்ல சாஞ்சு படுத்திருந்தேன்னா அது கழுத்துல பதிஞ்சிடுச்சு. என்ன வளர்ற? காலையில கூட நான் இதை பார்க்கலையே. நீங்க கோர்ட்டு கேஸ்னு அந்த டென்ஷன்ல இருந்தீங்க. அது எப்படிமா ஈசி சேர்ல படுத்தா இப்படி கழுத்துல காயமா வரும்? இன்னைக்கு வேணா படுத்து காட்டுறேன், அப்ப பாருங்க. இப்ப கிளம்பலாமா அத்தை? எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை. வா போலாம். இந்த பொண்ணு எதையும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாளே. நேத்து நடுராத்திரில எங்கேயோ திருட்டுத்தனமா போயிட்டு வந்தா, இப்ப என்னன்னா கழுத்துல காயத்தோட வர. சம்திங் இஸ் நாட் ரைட். அத்தை, போலாமா? செல்வம், செல்வம், இதோ வர மேடம். மேடம் வந்துட்டாங்களா மேடம்? பூஜா வந்துட்டா, நீ கார்ல ஏற சவிதா. ஓகே மேடம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.